Hi friends, welcome to JK Samayal. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். மில்க் பவுடர்ல லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. நம்ம செஞ்சு பார்க்கலாம் இப்போ. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்துல நெய் எடுத்துக்கங்க. நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கேன். இது கொஞ்சம் நல்லா காயட்டும். கொஞ்சம் இந்த அளவுக்கு சூடானதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் முந்திரி திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம அதில் போட்டுக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக நான் முந்திரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இது அப்படியே நெய்யில் வந்து வறுத்துக்குங்க. ரொம்ப வேண்டாம், லைட்டாக பண்ணாலே போதும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டவ்வில் வேலையே இல்லைங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு கப்பு வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் மாற்றிங்க. கூடவே வந்து பவுடர் சுகர் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு பால் பவுடர்லேயே வந்து டேஸ்ட் வந்து ஸ்வீட் டேஸ்ட் இருக்குங்க. அதனால வந்து சுகர் வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே வந்து நம்ம இப்போ நெய்யும் வந்து முந்திரி திராட்சைலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணிடணும், உருண்டை பிடிச்சிடணும். அப்போ தான் வந்து லட்டு கரெக்டாக வரும். மாவு அதிகமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னமும் கொஞ்சம் நெய் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நெய் வந்து லைட்டாக கையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி கையிலேயே சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க. கொஞ்சம் சூடாக நெய் இருக்கும்போது நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஓரத்தில் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு நெய் வந்து போட்டுட்டு கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிங்க. அவ்வளோதான். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான மில்க் பவுடர் லட்டு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் JK வியூவர்ஸ்.